ஒரு சேனல். ஓகே, ஸோ நம்ம பார்க்க போகிற டாபிக் எதை பற்றி பார்த்தீங்கன்னா, செல்வ மகள் சேமிப்பு திட்டம் அப்படின்ற ஸ்கீமை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவில். ஓகேவா? ஸோ அந்த ஸ்கீமை இன்ட்ரடியூஸ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து இன்ட்ரடியூஸ் பண்ண ஸ்கீம். அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்காரு. அது எதுக்காண்டின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்காண்டி அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பண பற்றாக்குறை, அது லாங் டேர்மில் அவங்க கல்யாணத்துக்கு ப்ளஸ் அவங்க ஸ்டடி, அதாவது படிப்பு செலவுக்கு தேவைப்படும் அப்படின்றதுனால தான் இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்பர் 1 பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 8.2% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட். ஓகேவா? ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டுன்ற பொறுத்தளவு 8.2% இருக்குது. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2025. சரியா? இந்த நியூ இயரில் இப்போ கரண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்திங்கன்னா 8.25% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் இருக்குது. ஓகேவா? ஸோ இது லாங் டேர்முக்கு கவர்மெண்ட் ஸ்கீம் பொறுத்தளவு இன்டர்சேஞ்ச் ஆகக்கூடியது தான். ஓகேவா? இப்போ கரண்ட்டாக இருக்கிறது 8.2% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அதனால் இது குழந்தைகளுக்கு என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் 250 ரூபாலேருந்து நீங்கள் ஸ்கீமில் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஜஸ்ட்டு 250 பெர் மந்த்து நீங்கள் பே பண்ணலாம். அதில் 250லேருந்து 500 உங்கள் 1000 rupees டு நீங்கள் பெர் மந்த்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக எவ்வளோ உங்களால் முடியுதோ நீங்கள் கட்டலாம். ஆனால் பெர் ஆனம், அதாவது வருடத்துக்கு 1.5 லட்ச ரூபாய்க்குள்ளே நீங்கள் கட்டிக்கிற மாதிரி இருக்கும் இந்த ஸ்கீமில், அதாவது பே பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதுக்கு நம்ம வருமான வரியிலேருந்து சலுகைகளும் அளிக்கிறாங்க. ஓகே, ஐடிசி படி நீங்கள் ரிபேட்டில் க்ளைம் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ 1.5 லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் ரிபேட்டில் க்ளைம் பண்ணி எலிஜிபிலிட்டியில் பண்ணிக்கலாம். ஓகே, 500 ரூபா அப்படி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 15 வருஷத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 90,000. ஸோ 90,000 நீங்கள் 15 வருஷம் கம்ப்ளீட் ஆனோடனே உங்களால் பணம் விட்ரா பண்ண முடியாது. அந்த குழந்தைகள், இப்போ நீங்கள் உங்களோட பெண் குழந்தைகள் அப்படி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு 21 வயசு கம்ப்ளீட் ஆகும்போது மட்டும்தான் நீங்கள் இந்த பணத்தை விட்ரா பண்ண முடியும். ஓகேவா? அப்போ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 1,87,306 ரூபா கிடைக்கும். ஓகேவா? ஸோ மெச்சூரிட்டி 21 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க கையில் எடுக்கும்போது எவ்வளோ வரும்னா 2,77,306 ரூபா வரும். இது எப்படின்னா, நீங்கள் மாதம் 500 ரூபா கட்டினீங்கன்னா 90,000 பே பண்ணுவீங்க. 15 வருஷம் கட்டுற நீங்கள் 90,000க்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 21 வருஷத்தில் 1,87,306 ரூபா. ஓகே, அது எது மெச்சூரிட்டி அடையும் போது 2,77,306 ரூபா இருக்கும். ஸோ இதே நீங்கள் 1000 rupees பெர் ஆனம் கிடையாது, பெர் மந்த் நீங்கள் பே பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஸ்கீமில், அதாவது செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் 1000 ரூபா நீங்கள் மாதம் கட்டிங்கன்னா 15 வருஷம் நீங்கள் கட்டக்கூடிய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1,80,000 ரூபா. அதுக்கு உங்களுக்கு 21 வருஷத்தில் கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 3,74,612 ரூபா. அதே இது மெச்சூரிட்டி ஆகுதுல்ல, அந்த 21 வயசில் உங்கள் பெண் குழந்தைகள் இன்கேஸ் படிப்புக்கு தேவைப்படுது, இல்லை கல்யாணத்துக்கு தேவைப்படுதுன்னு அவங்க அக்கௌண்ட்டில் தான் கிரெடிட் பண்ணுவாங்க. உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ண மாட்டாங்க. ஓகே, நீங்கள் எல்லாருமே பெண் குழந்தைகள் மேலே அமௌண்ட்டு டெபாசிட் பண்ணுறோம், நம்மளே இதை விட்ரா பண்ணிக்கலாம்னு நினைப்பீங்க. உங்கள் அக்கௌண்ட்டு கிரெடிட் ஆகாது. அந்த பெண் குழந்தைகள் நேமில் தான் ஒரு எஸ்பிஐ அக்கௌண்ட் கிரியேட் ஆகி அந்த எஸ்பிஐ அக்கௌண்ட்டில் தான் அவங்க வர வைக்கப்படும். சரியா? இதுதான் இந்த ஸ்கீமோட பெனிஃபிட். என்னென்னா, பேரண்ட்டுக்கு கிடைக்காது, கார்டியனாக யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் அந்த குழந்தைகளுக்கு பேரில் தான் அமௌண்ட்டு கிரெடிட் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஸ்கீம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இது சார், இப்போ 1000 ரூபா 1500 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறப்ப எவ்வளோ சார் கிடைக்கும்? 1000 ரூபா இப்போ தான் சொன்னேன். 1500 இன்வெஸ்ட் பண்ணோம்னா டோட்டல் டெபாசிட் பார்த்தீங்கன்னா 15 வருஷத்துக்கு நீங்கள் கட்டக்கூடிய அமௌண்ட் எவ்வளோ கட்டுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா 2,70,000 கட்டுவீங்க 15 வருஷத்துக்கு. ஓகேவா? ஸோ 21 வருஷத்துக்குரிய உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5,61,917 ரூபா வரும். அது அவங்களோட 21 இயர்ஸ், அதாவது 21 வயசில் அவங்களுக்கு மெச்சூரிட்டி அடையும் போது எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ 8,31,917 ரூபாயா கையில் கிடைக்கும். ஓகேவா? அப்போ நீங்கள் கட்டுற அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2,70,000 மட்டும்தான். ஓகேவா? 15 வருஷத்துக்கு. அதுக்கு இன்ட்ரெஸ்ட் போடுறது பார்த்தீங்கன்னா 5,61,917. ஸோ மெச்சூரிட்டி ஆகும்போது 21 வயசில் அவங்க கையில் கிடைக்கக்கூடியது 8,31,917 ரூபா. உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கா இல்லையா? இருக்குது சார், பெனிஃபிட் தான் சார். ஏமா, நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டு பொறுத்தளவு 8.2%. சரியா? இது குமுலேட்டிவ் இன்ட்ரெஸ்ட்டில் கால்குலேட் ஆகும். ஸோ அதனால் உங்களுக்கு பெனிஃபிட்டாக தான் வரும். அடுத்து வேறு ஏதாவது டவுட் இருக்கா?
சார் 2000 இதுன்னா எவ்வளோ சார் வரும்? 2000 நம்ம கட்டுறோம், கட்டுறப்ப வந்து எவ்வளோ சார் இன்ட்ரெஸ்ட்? இப்போ நீங்கள் 2000 உங்கள் பொண்ணுக்காண்டி நீங்கள் மாதம் கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ மாதம் 2000ரூவானா வருஷத்துக்கு 12 மாதம், சரியா? ஸோ 15 வருஷத்துக்கு கட்டிங்கன்னா நீங்கள் கட்டக்கூடிய டோட்டல் அமௌண்ட்டு 3,60,000 ஓகேவா? புரியுதா? சரிங்க சார். இப்போ அமௌண்ட்டு கூட வந்து இன்ட்ரெஸ்ட் எதுவும் கூடுமா இல்லை வந்து அதே இன்ட்ரெஸ்ட்டாக தான் சார்? அமௌண்ட்டு கூட நீங்கள் அதாவது மந்த்லி நீங்கள் பே பண்ணுறீங்க, அதாவது உங்களால் எவ்வளோ பே பண்ண முடியும். இப்போ நீங்கள் 500ரூவாலேருந்து 1000 இப்போ 1,50,000 ரூபா வரைக்கும் கூட நீங்கள் பே பண்ணலாம், சரியா? ஆனால் பெர் ஆனம், அதாவது வருஷத்துக்கு நீங்கள் 1,50,000 ரூபா மட்டும் தான் கட்ட முடியும். இப்போ நீங்கள் ஒரே ஷார்ட்டாக நீங்கள் அடிக்கலாம். இப்போ 1,50,000 ரூபா என்கிட்ட உங்கள் கையில் இருக்குது, 1,50,000 ரூபாய் நீங்கள் ஒரே தான் பே பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஓகே, மாதம் கட்டணும்னு அவசியம் இல்லை. உங்கள் கையில் இப்போ 10,000 ரூபா இருக்குன்னா 10,000 ரூபா கட்டலாம். உங்கள் கையில் 5,000 ரூபா இருக்குன்னா 5,000 கட்டலாம். அதாவது இது ஸ்கீம் என்னென்னா ஏழைகள்லேருந்து பெரிய ஆள் வரைக்கும் பெனிஃபிட் ஆகணும் அப்படின்றது தான். அதாவது 1,50,000 ரூபா வரைக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்கம் டேக்ஸ்லேருந்து எலிஜிபிலிட்டியும் கிடைக்கும். வேறு ஏதாவது டவுட் இருக்கா? வேறு இல்லை சார். அதாவது இன்னொரு டவுட் வரும், சரியா? உங்கள் கையில் நீங்கள் மெச்சூரிட்டி அமௌண்ட் எடுக்க முடியுமா? டவுட் இருக்கா இல்லையா? இப்போ நீங்கள் உங்கள் குழந்தைகள் போடுறீங்க, ஓகேவா? எடுக்க முடியுமா அப்படின்னு டவுட் இருக்கா இல்லையா? டவுட் இருக்குது சார். ஏன்னா வந்து குழந்தைங்களுங்கிறப்ப வந்து அக்கௌண்ட் வந்து இப்போ நான் எங்களோட அக்கௌண்ட்டு தான் வந்து யூஸ் பண்ணி போடுற மாதிரி தான் இருக்கும். அதனால் வந்து எடுக்க முடியுமாங்கிற எங்களுக்கு இந்த டவுட்ஸ் இருக்கும் சார். இல்லை, குழந்தைகளுக்கு பேங்க்கில் பொறுத்தளவு இந்த மாதிரி ஸ்கீமில் இல்லை போஸ்ட் ஆஃபீஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவாங்க. அப்போ குழந்தைகள் பேரில் ஓப்பன் பண்ணலாம், நாமினேஷன் உங்களை போட்டுக்கலாம், ஓகேவா? கார்டியனாக எங்களை போட்டுக்கலாம். ஆமாம், கார்டியனாக நீங்கள் போட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் பண்ணலாம், தென் ஆன்லைன்லேயும் நீங்கள் பண்ணலாம், தென் பேங்க்லேயும் பண்ணலாம். 3 விதமாக அதில் பண்ணலாம், ஓகேவா? ஓகே சார். ஓகே, வேறு என்ன டவுட் இருக்குது இந்த ஸ்கீமை பற்றி? சார் இப்போ ஒன்ஸ் வந்து இப்போ மெச்சூரிட்டி ஆனதுக்கப்புறம் இப்போ இந்த அமௌண்ட்டு எடுக்கிறோம், இப்போ குழந்தைங்க பேரெல்லாம் வருதுன்னா வந்து நம்ம ஒன்று மேக்ஸிமம் வந்து நம்ம இது இந்த மாதிரி அமௌண்ட் போடுறதுனாலே குழந்தைங்களோட மேரேஜுக்கு தான் போடுவோம். இப்போ அவங்க திடீர்னு ஹையர் ஸ்டடீஸ் படிக்கணும்னா இந்த அமௌண்ட் யூஸ் பண்ணிக்கலாமா? இதனால எதுவும் ப்ராப்ளம் வருமா? இதனால் ப்ராப்ளம்லாம் ஒன்றும் கிடையாது. ஹையர் ஸ்டடி மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் கொண்டு வந்தது எதனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பெண் குழந்தைங்களுக்கு 2 பெனிஃபிட்டு. படிப்பு செலவுக்கு ஒன்று தேவைப்படும், இன்னொன்று மேரேஜ் செலவுக்கு தேவைப்படும். அது 2க்கு தான் இந்த ஸ்கீம் மெயினாக கொண்டு வந்திருக்குது, ஓகேவா? ஆனால் என்ன, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது பெர் மந்த்து உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் 15 இயர்ஸு கம்பல்சரியாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். இல்லை நீங்கள் ஒரே ஷார்ட்டாக அடித்தாலும் வருஷத்துக்கு எவ்வளோன்னு அடிச்சுக்கலாம். நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு உங்களுக்கு 8.2 இந்த இயருக்கு, அதாவது 2025 உள்ள ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இதுதான், சரியா? இதை கால்குலேட் பண்ணி தான் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் வரும். ஆனால் இது என்னென்னா உங்களால் விட்ரா பண்ண முடியாது. 15 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் விட்ரா பண்ண முடியாது. உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் இப்போ 15 வருஷம் கட்டணுன்ற ரூல்ஸு, ஓகேவா? ஸோ 15 இயர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட்டாக கட்டி ஆகணும். அப்படி கட்டும்போது பார்த்தீங்கன்னா இன்கேஸ் 15 வருஷம் கட்டி முடிச்சிட்டிங்கன்னா அதை விட்ரா பண்ண முடியாது. அப்படி பண்ணனா பாட்டாக எடுத்துக்கலாம், பாட் அமௌண்ட் நீங்கள் எடுக்கலாம். ஆனால் உங்கள் குழந்தைகளுக்கு பெனிஃபிட் ஆகுனா அவங்களுக்கு அட் தி ஏஜ் ஆஃப் 21 கம்ப்ளீட் ஆகணும். 21 வயசில் மட்டும்தான் அவங்களால விட்ரா பண்ண முடியும். வேறு ஏதாவது டவுட் இருக்கா? இல்லைங்க சார், மேக்ஸிமம் கிளியர் பண்ணிட்டீங்க சார். அப்போ 21 வயசில் அவங்களால எடுக்க முடிஞ்சுன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் வராது, அவங்க அக்கௌண்ட்டுக்கு மட்டும்தான் கிரெடிட் ஆகும். அவங்க சைன் பண்ணி தான் வாங்குகிற மாதிரி இருக்கும், ஓகேவா? ஓகே சார், புரியுது சார். ஆமாம், ரைட்டா? ஸோ அவங்க அக்கௌண்ட்டுக்கு தான் கிரெடிட் ஆகும். ஸோ அவங்க மேரேஜுக்கு தென் ஸ்டடீஸ்க்கு அப்போ நீங்கள் அவங்கள்ட்ட சொல்லி நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம், ஓகேவா? இதனால் நான் போட்டேன், என் பொண்ணுக்கு போட்டது என் பொண்ணு கொடுக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு நீங்கள் எதுவும் கேட்க பண்ணக்கூடாது. பேங்க்லையும் சரி போஸ்ட் ஆஃபீஸ்லையும் சரி. புரியுது சார். நீங்கள் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, உங்கள் பொண்ணு பேரில் தான் போட்டிருக்கீங்க. ஆனால் ஸ்கீம் பொறுத்தளவு அவங்க அக்கௌண்ட்டுக்கு தான் கிரெடிட் ஆகும், சரியா? ஓகே சார். ஆமாம், நீங்கள் ஃபியூச்சரில் என்ன ஆகும் ஏதாகும்லாம் பயப்பட தேவையில்லை. உங்கள் பொண்ணு அக்கௌண்ட்டில் தான் கரெக்ட் ஆகும். ஓகே சார். ஓகேவா? ஓகே, கார்டினா நீங்கள் இருந்துக்கலாம், அவ்வளோதான், சரியா? ஏன்னா ஃபியூச்சருக்கு நீங்கள் போடுறீங்க, எதுக்காண்டி போடுறீங்கன்னா பொண்ணுக்கு ஒரு நகை எடுக்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் போடலாம். பொண்ணோட வாழ்க்கைக்காண்டி தான் சார் போடுறோம். ஆமாம், வாழ்க்கைக்காண்டி தானே போடுறீங்க. அப்போ போடலாம்னா போடக்கூடாதா? போடணும் சார், கண்டிப்பான முறையில் போடணும் சார். ஆனால் இதில் என்ன ஒரு ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு 5 குழந்தை இருக்குது, 5ல் ஒரு 3 பொண்ணு 2 பையன் அப்படின்னு வச்சுக்கோங்க. சொல்லுங்கள். இருக்குது சார். 3 பொண்ணுனா 3 பொண்ணுக்கு தனித்தனியாக பிரித்து தான் போடுறோம். 3 பொண்ணுக்கு இந்த ஸ்கீமில் உங்களால் போட முடியாது, உங்கள் ஒய்ஃபாலையும் போட முடியாது. இப்போ நீங்களும் உங்கள் ஒய்ஃபும் சேர்ந்து போடுறீங்கன்னா உங்களுக்கு பிறந்தக்கூடிய 2 குழந்தைகள் மட்டும்தான் நீங்கள் இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ண முடியும். 3வது குழந்தைங்களுக்கு பண்ண முடியாது, ஓகேவா? புரியுது சார். இந்த ஸ்கீமோட ப்ளஸ்ன்னு சொல்லலாம், தென் மைனஸ். ஏமா இப்போ நீங்கள் 5 குழந்தை இருக்குது, உங்களுக்கு 5 பெண் குழந்தை இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிச்சுக்கோங்க. 5 பெண் குழந்தைகள் நீங்கள் பேரில் டெபாசிட் பண்ண முடியாது. உங்களுக்குரிய 2 பெண் குழந்தைகள் மட்டும்தான் இந்த ஸ்கீமில் நீங்கள் அப்ளை பண்ண முடியும், ஓகே? புரியுது சார். புரியுது சார். வேறு ஏதாவது டவுட் இருக்கா? வேறு இல்லைங்க சார்.
அதுக்கப்புறம் சிஸ்டர் பேரில் வேறு அம்மா பேரில் எதுவும் போடலாமான்னு கேட்டிங்கன்னா போட முடியாது. ஓகே, ஒன்லி குழந்தைகள் மட்டும்தான் போட முடியும். அதுவும் அட் தி ஏஜ் ஆஃப் 15, அதாவது 21 இயர்ஸுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணலாம். மெயினாக பார்த்தீங்கன்னா இப்போ பிறந்த குழந்தைக்கு 1 வயசுலேருந்து நீங்கள் போட ஆரம்பிச்சிங்கன்னா ஃப்யூச்சருக்கு உங்களுக்கு எத்தனை வருஷம் நீங்கள் கட்டுறீங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வரும், தென் போனஸ் வரும். பெனிஃபிட்ஸு ஆல்ரெடி கூட சொன்ன மாதிரி தான். ஓகேவா? 8.2% இருக்குது. ஆனால் விட்ராவல் அவங்க நேமில் தான் பண்ணிக்கணும். ஓகேவா? ஓகே சார். டவுட் முடிஞ்சா கிளாரிஃபை ஆயிடுச்சா? கிளாரிஃபை ஆயிடுச்சு சார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். ஓகேவா? ஸோ மேலும் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும்னு பாருங்கள். ஓகேவா? வேறு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். பாய் சார். இப்போ 1000 1500 இன்வெஸ்ட் பண்ணுறப்ப எவ்வளோ சார் கிடைக்கும்? 1000 அது இப்போ தான் சொன்னேன். 1500 இன்வெஸ்ட் பண்ணோம்னா டோட்டல் டெபாசிட் பார்த்தீங்கன்னா 15 வருஷத்துக்கு நீங்கள் கட்டக்கூடிய அமௌண்ட் எவ்வளோ கட்டுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா 2,70,000 கட்டுவீங்க 15 வருஷத்துக்கு. ஓகேவா? ஸோ 21 வருஷத்துக்குரிய உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5,61,917 ரூபா வரும். அது அவங்களோட 21 இயர்ஸ், அதாவது 21 வயசில் அவங்களுக்கு மெச்சூரிட்டி அடையும் போது எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ 8,31,917 ரூபாயா கையில் கிடைக்கும். ஓகேவா? அப்போ நீங்கள் கட்டுற அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2,70,000 மட்டும்தான். ஓகேவா? 15 வருஷத்துக்கு. அதுக்கு இன்ட்ரெஸ்ட் போடுறது பார்த்தீங்கன்னா 5,61,917. ஸோ மெச்சூரிட்டி ஆகும்போது 21 வயசில் அவங்க கையில் கிடைக்கக்கூடியது 8,31,917 ரூபா. உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கா இல்லையா? இருக்குது சார், பெனிஃபிட் தான் சார். ஏமா நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டு பொறுத்தளவு 8.2%. சரியா? இது குமுலேட்டிவ் இன்ட்ரெஸ்ட்டில் கால்குலேட் ஆகும். ஸோ அதனால் உங்களுக்கு பெனிஃபிட்டாக தான் வரும். அடுத்து வேறு ஏதாவது டவுட் இருக்கா சார்? 2,000 இதுன்னா எவ்வளோ சார் வரும்? 2,000 நம்ம கட்டுறப்ப வந்து எவ்வளோ சார் இன்ட்ரெஸ்ட்? இப்போ நீங்கள் 2,000 உங்கள் பொண்ணுக்காண்டி நீங்கள் மாதம் கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ மாதம் 2,000 வருஷத்துக்கு 12 மாதம். சரியா? ஸோ 15 வருஷத்துக்கு கட்டிங்கன்னா நீங்கள் கட்டக்கூடிய டோட்டல் அமௌண்ட்டு 3,60,000 ஓகேவா? புரியுதா? சரிங்க சார். இப்போ அமௌண்ட்டு கூட வந்து இன்ட்ரெஸ்ட் எதுவும் கூடுமா இல்லை வந்து அதே இன்ட்ரெஸ்ட்டாக தான் சார்? அமௌண்ட்டு கூட நீங்கள் அதாவது மந்த்லி நீங்கள் பே பண்ணுறீங்க. அதாவது உங்களால் எவ்வளோ பே பண்ண முடியும். இப்போ நீங்கள் 500 1000 இப்போ 1,50,000 ரூபா வரைக்கும் கூட நீங்கள் பே பண்ணலாம். சரியா? ஆனால் பெர் ஆனம், அதாவது வருஷத்துக்கு நீங்கள் 1,50,000 ரூபா மட்டும் தான் கட்ட முடியும். இப்போ நீங்கள் ஒரே ஷார்ட்டாக நீங்கள் அடிக்கலாம். இப்போ 1,50,000 ரூபா என்கிட்ட உங்கள் கையில் இருக்குது, 1,50,000 ரூபாய் நீங்கள் ஒரே தான் பே பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஓகே, மாதம் கட்டணும்னு அவசியம் இல்லை. உங்கள் கையில் இப்போ 10,000 ரூபா இருக்குன்னா 10,000 ரூபா கட்டலாம். உங்கள் கையில் 5,000 ரூபா இருக்குன்னா 5,000 கட்டலாம். அதாவது இது ஸ்கீம் என்னென்னா ஏழைகள்லேருந்து பெரிய ஆள் வரைக்கும் பெனிஃபிட் ஆகணும் அப்படின்றது தான். அதாவது 1,50,000 ரூபா வரைக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்கம் டேக்ஸ்லேருந்து எலிஜிபிலிட்டியும் கிடைக்கும். வேறு ஏதாவது டவுட் இருக்கா? வேறு இல்லை சார். அதாவது இன்னொரு டவுட் வரும். சரியா? உங்கள் கையில் நீங்கள் மெச்சூரிட்டி அமௌண்ட் எடுக்க முடியுமா? டவுட் இருக்கா இல்லையா? இப்போ நீங்கள் உங்கள் குழந்தைகள் போடுறீங்க. ஓகேவா? எடுக்க முடியுமா அப்படின்னு டவுட் இருக்கா இல்லையா? டவுட் இருக்குது சார். ஏன்னா வந்து குழந்தைங்களுங்கிறப்ப வந்து அக்கௌண்ட் வந்து இப்போ நான் எங்களோட அக்கௌண்ட்டு தான் வந்து யூஸ் பண்ணி போடுற மாதிரி தான் இருக்கும். அதனால் வந்து எடுக்க முடியுமாங்கிற எங்களுக்கு இந்த டவுட்ஸ் இருக்கும் சார். இல்லை, குழந்தைகளுக்கு பேங்க்கில் பொறுத்தளவு இந்த மாதிரி ஸ்கீமில் இல்லை போஸ்ட் ஆஃபீஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவாங்க. அப்போ குழந்தைகள் பேரில் ஓப்பன் பண்ணலாம். நாமினேஷன் உங்களை போட்டுக்கலாம். ஓகேவா? கார்டியனாக எங்களை போட்டுக்கலாம். ஆமாம், கார்டியனாக நீங்கள் போட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் பண்ணலாம், தென் ஆன்லைன்லேயும் நீங்கள் பண்ணலாம், தென் பேங்க்லேயும் பண்ணலாம். 3 விதமாக அதில் பண்ணலாம். ஓகேவா? ஓகே சார். ஓகே, வேறு என்ன டவுட் இருக்குது இந்த ஸ்கீமை பற்றி? சார் இப்போ வந்து இப்போ மெச்சூரிட்டி ஆனதுக்கப்புறம் இப்போ இந்த அமௌண்ட்டு எடுக்கிறோம். இப்போ குழந்தைங்க பேரெல்லாம் வருதுன்னா வந்து நம்ம மேக்ஸிமம் வந்து நம்ம இது இந்த மாதிரி அமௌண்ட் போடுறதுனாலே குழந்தைங்களோட மேரேஜுக்கு தான் போடுவோம். இப்போ அவங்க திடீர்னு ஹையர் ஸ்டடீஸ் படிக்கணும்னா இந்த அமௌண்ட் யூஸ் பண்ணிக்கலாமா? இதனால் எதுவும் ப்ராப்ளம் வருமா? இதனால் ப்ராப்ளம்லாம் ஒன்றும் கிடையாது. ஹையர் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் கொண்டு வந்தது எதனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைங்களுக்கு 2 பெனிஃபிட்டு. படிப்பு செலவுக்கு ஒன்று தேவைப்படும், இன்னொன்று மேரேஜ் செலவுக்கு தேவைப்படும். அது 2க்கு தான் இந்த ஸ்கீம் மெயினாக கொண்டு வந்திருக்குது. ஓகேவா? ஆனால் என்ன, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது பெர் மந்த்து உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் 15 இயர்ஸு கம்பல்சரியாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். இல்லை நீங்கள் ஒரே ஷார்ட்டாக அடித்தாலும் வருஷத்துக்கு எவ்வளோன்னு அடிச்சுக்கலாம். நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு உங்களுக்கு 8.2 இந்த இயருக்கு, அதாவது 2025 உள்ள ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இதுதான். சரியா? இதை கால்குலேட் பண்ணி தான் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் வரும். ஆனால் இது என்னென்னா உங்களால் விட்ரா பண்ண முடியாது. 15 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் விட்ரா பண்ண முடியாது. உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் இப்போ 15 வருஷம் கட்டணுன்ற ரூல்ஸு. ஓகேவா? ஸோ 15 இயர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட்டாக கட்டி ஆகணும். அப்படி கட்டும்போது பார்த்தீங்கன்னா இன்கேஸ் 15 வருஷம் கட்டி முடிச்சிட்டிங்கன்னா அதை விட்ரா பண்ண முடியாது.
அப்படி பண்ணனா பாட்டாக எடுத்துக்கலாம், பாட் அமௌண்ட் நீங்கள் எடுக்கலாம். ஆனால் உங்கள் குழந்தைகளுக்கு பெனிஃபிட் ஆகுனா அவங்களுக்கு அட் தி ஏஜ் ஆஃப் 21 கம்ப்ளீட் ஆகணும். 21 வயசில் மட்டும்தான் அவங்களால விட்ரா பண்ண முடியும். வேறு ஏதாவது டவுட் இருக்கா? இல்லைங்க சார், மேக்ஸிமம் கிளியர் பண்ணிட்டீங்க சார். அப்போ 21 வயசில் அவங்களால எடுக்க முடிஞ்சுன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் வராது, அவங்க அக்கௌண்ட்டுக்கு மட்டும்தான் கிரெடிட் ஆகும். அவங்க சைன் பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஓகே சார், புரியுது சார். ஆமாம், ரைட்டா? ஸோ அவங்க அக்கௌண்ட்டுக்கு தான் கிரெடிட் ஆகும். ஸோ அவங்க மேரேஜுக்கு தென் ஸ்டடீஸ்க்கு அப்போ நீங்கள் அவங்கள்ட்ட சொல்லி நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம். ஓகேவா? இதனால் நான் போட்டேன், என் பொண்ணுக்கு போட்டது என் பொண்ணு கொடுக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு நீங்கள் எதுவும் கேட்க முடியாது, பண்ணக்கூடாது. பேங்க்லையும் சரி போஸ்ட் ஆஃபீஸ்லையும் சரி. புரியுது சார். நீங்கள் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, உங்கள் பொண்ணு பேரில் தான் போட்டிருக்கீங்க. ஆனால் ஸ்கீம் பொறுத்தளவு அவங்க அக்கௌண்ட்டுக்கு தான் கிரெடிட் ஆகும். சரியா? ஓகே சார். ஆமாம், நீங்கள் ஃபியூச்சரில் என்ன ஆகும் ஏதாகும்லாம் பயப்பட தேவையில்லை. உங்கள் பொண்ணு அக்கௌண்ட்டில் தான் கரெக்ட் ஆகும். ஓகே சார். ஓகேவா? ஓகே, கார்டினா நீங்கள் இருந்துக்கலாம், அவ்வளோதான். சரியா? ஏன்னா ஃபியூச்சருக்கு நீங்கள் போடுறீங்க, எதுக்காண்டி போடுறீங்கன்னா ஒன்று பொண்ணுக்கு ஒரு நகை எடுக்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் போடலாம். பொண்ணோட வாழ்க்கைக்காண்டி தான் சார் போடுறோம். ஆமாம், வாழ்க்கைக்காண்டி தானே போடுறீங்க. அப்போ போடலாம்னா போடக்கூடாதா? போடணும் சார், கண்டிப்பான முறையில் போடணும் சார். ஆனால் இதில் என்ன ஒரு ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு 5 குழந்தை இருக்குது, 5ல் ஒரு 3 பொண்ணு 2 பையன் அப்படின்னு வச்சுக்கோங்க. சொல்லுங்கள். இருக்குது சார். 3 பொண்ணுனா 3 பொண்ணுக்கு தனித்தனியாக பிரித்து தான் போடுறோம். 3 பொண்ணுக்கு இந்த ஸ்கீமில் உங்களால் போட முடியாது, உங்கள் ஒய்ஃபாலையும் போட முடியாது. இப்போ நீங்களும் உங்கள் ஒய்ஃபும் சேர்ந்து போடுறீங்கன்னா உங்களுக்கு பிறந்தக்கூடிய 2 குழந்தைகள் மட்டும்தான் நீங்கள் இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ண முடியும். 3வது குழந்தைங்களுக்கு பண்ண முடியாது. ஓகேவா? புரியுது சார். இந்த ஸ்கீமோட ப்ளஸ்ன்னு சொல்லலாம், தென் மைனஸ். ஏமா இப்போ நீங்கள் 5 குழந்தை இருக்குது, உங்களுக்கு 5 பெண் குழந்தை இருக்குது அப்படின்னு நினச்சிக்கோங்க. 5 பெண் குழந்தைகள் நீங்கள் பேரில் டெபாசிட் பண்ண முடியாது. உங்களுக்குரிய 2 பெண் குழந்தைகள் மட்டும்தான் இந்த ஸ்கீமில் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஓகே, புரியுது சார். புரியுது சார். வேறு ஏதாவது டவுட் இருக்கா? வேறு இல்லைங்க சார். அதுக்கப்புறம் சிஸ்டர் பேரில் வேறு அம்மா பேரில் எதுவும் போடலாமான்னு கேட்டிங்கன்னா போட முடியாது. ஓகே, ஒன்லி குழந்தைகள் மட்டும்தான் போட முடியும். அதுவும் அட் தி ஏஜ் ஆஃப் 15, அதாவது 21 இயர்ஸுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணலாம். மெயினாக பார்த்தீங்கன்னா இப்போ பிறந்த குழந்தைக்கு 1 வயசுலேருந்து நீங்கள் போட ஆரம்பிச்சிங்கன்னா ஃப்யூச்சருக்கு உங்களுக்கு எத்தனை வருஷம் நீங்கள் கட்டுறீங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வரும், தென் போனஸ் வரும். பெனிஃபிட்ஸு ஆல்ரெடி கூட சொன்ன மாதிரி தான். ஓகேவா? 8.2% இருக்குது. ஆனால் விட்ராவல் அவங்க நேமில் தான் பண்ணிக்கணும். ஓகேவா? ஓகே சார். டவுட் முடிஞ்சா கிளாரிஃபை ஆயிடுச்சா? கிளாரிஃபை ஆயிடுச்சு சார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். ஓகேவா? ஸோ மேலும் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும்னு பாருங்கள். ஓகேவா? வேறு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். பாய் சார். இப்போ 1000 ரூபா 1500 இன்வெஸ்ட் பண்ணுறப்ப எவ்வளோ சார் கிடைக்கும்? 1000 ரூபா. அது இப்போ தான் சொன்னேன். 1500 இன்வெஸ்ட் பண்ணோம்னா டோட்டல் டெபாசிட் பார்த்தீங்கன்னா 15 வருஷத்துக்கு நீங்கள் கட்டக்கூடிய அமௌண்ட் எவ்வளோ கட்டுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா 2,70,000 கட்டுவீங்க 15 வருஷத்துக்கு. ஓகேவா? ஸோ 21 வருஷத்துக்குரிய உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5,61,917 ரூபா வரும். அது அவங்களோட 21 இயர்ஸ், அதாவது 21 வயசில் அவங்களுக்கு மெச்சூரிட்டி அடையும் போது எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ 8,31,917 ரூபாயா கையில் கிடைக்கும். ஓகேவா? அப்போ நீங்கள் கட்டுற அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2,70,000 மட்டும்தான். ஓகேவா? 15 வருஷத்துக்கு. அதுக்கு இன்ட்ரெஸ்ட் போடுறது பார்த்தீங்கன்னா 5,61,917. ஸோ மெச்சூரிட்டி ஆகும்போது 21 வயசில் அவங்க கையில் கிடைக்கக்கூடியது 8,31,917 ரூபா. உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கா இல்லையா? இருக்குது சார், பெனிஃபிட் தான் சார். ஏமா நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டு பொறுத்தளவு 8.2%. சரியா? இது குமுலேட்டிவ் இன்ட்ரெஸ்ட்டில் கால்குலேட் ஆகும். ஸோ அதனால் உங்களுக்கு பெனிஃபிட்டாக தான் வரும். அடுத்து வேறு ஏதாவது டவுட் இருக்கா? சார் 2,000 ரூபா இதுன்னா எவ்வளோ சார் வரும்? 2,000 ரூபா நம்ம கட்டுறப்ப வந்து எவ்வளோ சார் இன்ட்ரெஸ்ட்? இப்போ நீங்கள் 2,000 ரூபா உங்கள் பொண்ணுக்காண்டி நீங்கள் மாதம் கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ மாதம் 2,000 ரூபானா வருஷத்துக்கு 12 மாதம். சரியா? ஸோ 15 வருஷத்துக்கு கட்டிங்கன்னா நீங்கள் கட்டக்கூடிய டோட்டல் அமௌண்ட்டு 3,60,000 ரூபா. ஓகேவா? புரியுதா? சரிங்க சார். இப்போ அமௌண்ட்டு கூட வந்து இன்ட்ரெஸ்ட் எதுவும் கூடுமா இல்லை வந்து அதே இன்ட்ரெஸ்ட்டாக தான் சார்? அமௌண்ட்டு கூட நீங்கள் அதாவது மந்த்லி நீங்கள் பே பண்ணுறீங்க, அதாவது உங்களால் எவ்வளோ பே பண்ண முடியும். இப்போ நீங்கள் 500 1000 ரூபா, இப்போ 1,50,000 ரூபா வரைக்கும் கூட நீங்கள் பே பண்ணலாம். சரியா? ஆனால் பெர் ஆனம், அதாவது வருஷத்துக்கு நீங்கள் 1,50,000 ரூபா மட்டும் தான் கட்ட முடியும். இப்போ நீங்கள் ஒரே ஷார்ட்டாக நீங்கள் அடிக்கலாம். இப்போ 1,50,000 ரூபா என்கிட்ட உங்கள் கையில் இருக்குது, 1,50,000 ரூபாய் நீங்கள் ஒரே தான் பே பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஓகே, மாதம் கட்டணும்னு அவசியம் இல்லை. உங்கள் கையில் இப்போ 10,000 ரூபா இருக்குன்னா 10,000 ரூபா கட்டலாம். உங்கள் கையில் 5,000 ரூபா இருக்குன்னா 5,000 கட்டலாம். அதாவது இது ஸ்கீம் என்னென்னா ஏழைகள்லேருந்து பெரிய ஆள் வரைக்கும் பெனிஃபிட் ஆகணும் அப்படின்றது தான். அதாவது 1,50,000 ரூபா வரைக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்கம் டேக்ஸ்லேருந்து எலிஜிபிலிட்டியும் கிடைக்கும். வேறு ஏதாவது டவுட் இருக்கா? வேறு இல்லை சார். அதாவது இன்னொரு டவுட் வரும். சரியா? உங்கள் கையில் நீங்கள் மெச்சூரிட்டி அமௌண்ட் எடுக்க முடியுமா? டவுட் இருக்கா இல்லையா? இப்போ நீங்கள் உங்கள் குழந்தைகள் போடுறீங்க, ஓகேவா? எடுக்க முடியுமா அப்படின்னு டவுட் இருக்கா இல்லையா?
டவுட் இருக்குது சார். ஏன்னா வந்து குழந்தைங்களுக்குங்கிறப்ப வந்து அக்கௌண்ட் வந்து இப்போ நான் எங்களோட அக்கௌண்ட் தான் வந்து யூஸ் பண்ணி போடுற மாதிரி தான் இருக்கும். அதனால் வந்து எடுக்க முடியுமாங்கிற எங்களுக்கு இந்த டவுட்ஸ் இருக்கும் சார். இல்லை, குழந்தைகளுக்கு பேங்க்கில் பொறுத்தளவு இந்த மாதிரி ஸ்கீமில் இல்லை போஸ்ட் ஆஃபீஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவாங்க. அப்போ குழந்தைகள் பேரில் ஓப்பன் பண்ணலாம், நாமினேஷன் உங்களை போட்டுக்கலாம். ஓகேவா? கார்டியனாக எங்களை போட்டுக்கலாம். ஆமாம், கார்டியனாக நீங்கள் போட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் பண்ணலாம், தென் ஆன்லைன்லேயும் நீங்கள் பண்ணலாம், தென் பேங்க்லேயும் பண்ணலாம். 3 விதமாக அதில் பண்ணலாம். ஓகேவா? ஓகே சார். ஓகே, வேறு என்ன டவுட் இருக்குது இந்த ஸ்கீமை பற்றி? ஸோ இப்போ ஒன்ஸ் வந்து இப்போ மெச்சூரிட்டி ஆனதுக்கப்புறம் இப்போ இந்த அமௌண்ட்டு எடுக்கிறோம். இப்போ குழந்தைங்க பேர்லாம் வருதுன்னா வந்து நம்ம மேக்ஸிமம் வந்து நம்ம இது இந்த மாதிரி அமௌண்ட் போடுறதுனாலே குழந்தைங்களோட மேரேஜுக்கு தான் போடுவோம். இப்போ அவங்க திடீர்னு ஹையர் ஸ்டடீஸ் படிக்கணும்னா இந்த அமௌண்ட் யூஸ் பண்ணிக்கலாமா? இதனால எதுவும் ப்ராப்ளம் வருமா? இதனால் ப்ராப்ளம்லாம் ஒன்றும் கிடையாது. ஹையர் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் கொண்டு வந்தது எதனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பெண் குழந்தைங்களுக்கு 2 பெனிஃபிட்டு. படிப்பு செலவுக்கு ஒன்று தேவைப்படும், இன்னொன்று மேரேஜ் செலவுக்கு தேவைப்படும். அது 2க்கு தான் இந்த ஸ்கீம் மெயினாக கொண்டு வந்திருக்குது. ஓகேவா? ஆனால் என்ன, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது பெர் மந்த்து உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் 15 இயர்ஸு கம்பல்சரியாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். இல்லை நீங்கள் ஒரே ஷார்ட்டாக அடித்தாலும் வருஷத்துக்கு எவ்வளோன்னு அடிச்சுக்கலாம். நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு உங்களுக்கு 8.2 இந்த இயருக்கு, அதாவது 2025 உள்ள ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இதுதான். சரியா? இதை கால்குலேட் பண்ணி தான் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் வரும். ஆனால் இது என்னென்னா, உங்களால் விட்ரா பண்ண முடியாது. 15 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் விட்ரா பண்ண முடியாது. உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் இப்போ 15 வருஷம் கட்டணுன்ற ரூல்ஸு. ஓகேவா? ஸோ 15 இயர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட்டாக கட்டி ஆகணும். அப்படி கட்டும்போது பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் 15 வருஷம் கட்டி முடிச்சிட்டிங்கன்னா அதை விட்ரா பண்ண முடியாது. அப்படி பண்ணனா பாட்டாக எடுத்துக்கலாம், பாட் அமௌண்ட் நீங்கள் எடுக்கலாம். ஆனால் உங்கள் குழந்தைகளுக்கு பெனிஃபிட்டாக இருந்தால் அவங்களுக்கு அட் தி ஏஜ் ஆஃப் 21 கம்ப்ளீட் ஆகணும். 21 வயசில் மட்டும்தான் அவங்களால விட்ரா பண்ண முடியும். வேறு ஏதாவது டவுட் இருக்கா? இல்லைங்க சார், மேக்ஸிமம் கிளியர் பண்ணிட்டீங்க சார். அப்போ 21 வயசில் அவங்களால எடுக்க முடிஞ்சுன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் வராது, அவங்க அக்கௌண்ட்டுக்கு மட்டும்தான் கிரெடிட் ஆகும். அவங்க சைன் பண்ணி தான் வாங்குகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஓகே சார், புரியுது சார். ஆமாம், ரைட்டா? ஸோ அவங்க அக்கௌண்ட்டுக்கு தான் கிரெடிட் ஆகும். ஸோ அவங்க மேரேஜுக்கு தென் ஸ்டடீஸ்க்கு அப்போ நீங்கள் அவங்கள்ட்ட சொல்லி நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம். ஓகேவா? இதனால் நான் போட்டேன், என் பொண்ணுக்கு போட்டது என் பொண்ணு கொடுக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு நீங்கள் எதுவும் தகராறு பண்ணக்கூடாது. பேங்க்லையும் சரி, போஸ்ட் ஆஃபீஸ்லையும் சரி. புரியுது சார். நீங்கள் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, உங்கள் பொண்ணு பேரில் தான் போட்டிருக்கீங்க. ஆனால் ஸ்கீம் பொறுத்தளவு அவங்க அக்கௌண்ட்டுக்கு தான் கிரெடிட் ஆகும். சரியா? ஓகே சார். ஆமாம், நீங்கள் ஃபியூச்சரில் என்ன ஆகும் ஏதாகும்லாம் பயப்பட தேவையில்லை. உங்கள் பொண்ணு அக்கௌண்ட்டில் தான் கரெக்ட் ஆகும். ஓகே சார். ஓகேவா? ஓகே, கார்டினா நீங்கள் இருந்துக்கலாம், அவ்வளோதான். சரியா? ஏன்னா ஃபியூச்சருக்கு நீங்கள் போடுறீங்க, எதுக்காண்டி போடுறீங்கன்னா பொண்ணுக்கு ஒரு நகை எடுக்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் போடலாம். பொண்ணோட வாழ்க்கைக்காண்டி தான் சார் போடுறோம். ஆமாம், வாழ்க்கைக்காண்டி தானே போடுறீங்க. அப்போ போடலாம்னா போடக்கூடாதா? போடணும் சார், கண்டிப்பான முறையில் போடணும் சார். ஆனால் இதில் என்ன ஒரு ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு 5 குழந்தை இருக்குது, 5ல் ஒரு 3 பொண்ணு 2 பையன் அப்படின்னு வச்சுக்கோங்க. சொல்லுங்கள். இருக்குது சார். 3 பொண்ணுனா 3 பொண்ணுக்கு தனித்தனியாக பிரித்து தான் போடுறோம். 3 பொண்ணுக்கு இந்த ஸ்கீமில் உங்களால் போட முடியாது, உங்கள் ஒய்ஃபாலையும் போட முடியாது. இப்போ நீங்களும் உங்கள் ஒய்ஃபும் சேர்ந்து போடுறீங்கன்னா உங்களுக்கு பிறந்தக்கூடிய 2 குழந்தைகள் மட்டும்தான் நீங்கள் இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ண முடியும். 3வது குழந்தைங்களுக்கு பண்ண முடியாது. ஓகேவா? புரியுது சார். இந்த ஸ்கீமோட ப்ளஸ்ன்னு சொல்லலாம், தென் மைனஸ். ஏமா இப்போ நீங்கள் 5 குழந்தை இருக்குது, உங்களுக்கு 5 பெண் குழந்தை இருக்குது அப்படின்னு நினச்சிக்கோங்க. 5 பெண் குழந்தைகள் நீங்கள் பேரில் டெபாசிட் பண்ண முடியாது. உங்களுக்குரிய 2 பெண் குழந்தைகள் மட்டும்தான் இந்த ஸ்கீமில் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஓகே, புரியுது சார். புரியுது சார். வேறு ஏதாவது டவுட் இருக்கா? வேறு இல்லைங்க சார். அதுக்கப்புறம் சிஸ்டர் பேரில் வேறு அம்மா பேரில் எதுவும் போடலாமான்னு கேட்டிங்கன்னா போட முடியாது. ஓகே, ஒன்லி குழந்தைகள் மட்டும்தான் போட முடியும். அதுவும் அட் தி ஏஜ் ஆஃப் 15, அதாவது 21 இயர்ஸுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணலாம். மெயினாக பார்த்தீங்கன்னா இப்போ பிறந்த குழந்தைக்கு 1 வயசுலேருந்து நீங்கள் போட ஆரம்பிச்சிங்கன்னா ஃப்யூச்சருக்கு உங்களுக்கு எத்தனை வருஷம் நீங்கள் கட்டுறீங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வரும், தென் போனஸ் வரும். பெனிஃபிட்ஸு ஆல்ரெடி கூட சொன்ன மாதிரி தான். ஓகேவா? 8.2% இருக்குது. ஆனால் விட்ராவல் அவங்க நேமில் தான் பண்ணிக்கணும். ஓகேவா? ஓகே சார். டவுட் முடிஞ்சா கிளாரிஃபை ஆயிடுச்சா? கிளாரிஃபை ஆயிடுச்சு சார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். ஓகேவா? ஸோ மேலும் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும்னு பாருங்கள். ஓகேவா? வேறு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். பாய் சார். இப்போ 1000 ரூபா 1500 இன்வெஸ்ட் பண்ணுறப்ப எவ்வளோ சார் கிடைக்கும்? 1000 ரூபா இப்போ தான் சொன்னேன். 1500 இன்வெஸ்ட் பண்ணோம்னா டோட்டல் டெபாசிட் பார்த்தீங்கன்னா 15 வருஷத்துக்கு நீங்கள் கட்டக்கூடிய அமௌண்ட் எவ்வளோ கட்டுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா 2,70,000 கட்டுவீங்க 15 வருஷத்துக்கு. ஓகேவா? ஸோ 21 வருஷத்துக்குரிய உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5,61,917 ரூபா வரும். அது அவங்களோட 21 இயர்ஸ், அதாவது 21 வயசில் அவங்களுக்கு மெச்சூரிட்டி அடையும் போது எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ 8,31,917 ரூபாயா கையில் கிடைக்கும். ஓகேவா?
அப்போ நீங்கள் கட்டுற அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2,70,000 மட்டும்தான். ஓகேவா? 15 வருஷத்துக்கு. அதுக்கு இன்ட்ரெஸ்ட் போடுறது பார்த்தீங்கன்னா 5,61,917. ஸோ மெச்சூரிட்டி ஆகும்போது 21 வயசில் அவங்க கையில் கிடைக்கக்கூடியது 8,31,917 ரூபா. உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கா இல்லையா? இருக்குது சார், பெனிஃபிட் தான் சார். ஏமா நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டு பொறுத்தளவு 8.2%. சரியா? இது குமுலேட்டிவ் இன்ட்ரெஸ்ட்டில் கால்குலேட் ஆகும். ஸோ அதனால் உங்களுக்கு பெனிஃபிட்டாக தான் வரும். அடுத்து வேறு ஏதாவது டவுட் இருக்கா? சார் 2,000 இதுன்னா எவ்வளோ சார் வரும்? 2,000 நம்ம கட்டுறப்ப வந்து எவ்வளோ சார் இன்ட்ரெஸ்ட்? இப்போ நீங்கள் 2,000 உங்கள் பொண்ணுக்காண்டி நீங்கள் மாதம் கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ மாதம் 2,000 வருஷத்துக்கு 12 மாதம். சரியா? ஸோ 15 வருஷத்துக்கு கட்டிங்கன்னா நீங்கள் கட்டக்கூடிய டோட்டல் அமௌண்ட்டு 3,60,000 ஓகேவா? புரியுதா? சரிங்க சார். இப்போ அமௌண்ட்டு கூட வந்து இன்ட்ரெஸ்ட் எதுவும் கூடுமா இல்லை வந்து அதே இன்ட்ரெஸ்ட்டாக தான் சார்? அமௌண்ட்டு கூட நீங்கள் அதாவது மந்த்லி நீங்கள் பே பண்ணுறீங்க. அதாவது உங்களால் எவ்வளோ பே பண்ண முடியும். இப்போ நீங்கள் 500 1000 இப்போ 1,50,000 வரைக்கும் கூட நீங்கள் பே பண்ணலாம். சரியா? ஆனால் பெர் ஆனம் அதாவது வருஷத்துக்கு நீங்கள் 1,50,000 மட்டும்தான் கட்ட முடியும். இப்போ நீங்கள் ஒரே ஷார்ட்டாக நீங்கள் அடிக்கலாம். இப்போ 1,50,000 என்கிட்ட உங்கள் கையில் இருக்குது. 1,50,000 நீங்கள் ஒரே பே பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஓகே? மாதம் கட்டணும்னு அவசியம் இல்லை. உங்கள் கையில் இப்போ 10,000 இருக்குன்னா 10,000 கட்டலாம். உங்கள் கையில் 5,000 இருக்குன்னா 5,000 கட்டலாம். அதாவது இது ஸ்கீம் என்னென்னா ஏழைகள்லேருந்து பெரிய ஆள் வரைக்கும் பெனிஃபிட் ஆகணும் அப்படின்றது தான். அதாவது 1,50,000 வரைக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்கம் டேக்ஸ்லேருந்து எலிஜிபிலிட்டியும் கிடைக்கும். வேறு ஏதாவது டவுட் இருக்கா? வேறு இல்லை சார். அதாவது இன்னொரு டவுட் வரும். சரியா? உங்கள் கையில் நீங்கள் மெச்சூரிட்டி அமௌண்ட் எடுக்க முடியுமா? டவுட் இருக்கா இல்லையா? இப்போ நீங்கள் உங்கள் குழந்தைகள் போடுறீங்க. ஓகேவா? எடுக்க முடியுமா அப்படின்னு டவுட் இருக்கா இல்லையா? டவுட் இருக்குது சார். ஏன்னா வந்து குழந்தைங்களுங்கிறப்ப வந்து அக்கௌண்ட் வந்து இப்போ நான் எங்களோட அக்கௌண்ட்டு தான் வந்து யூஸ் பண்ணி போடுற மாதிரி தான் இருக்கும். அதனால் வந்து எடுக்க முடியுமாங்கிற எங்களுக்கு இந்த டவுட்ஸ் இருக்கும் சார். இல்லை, குழந்தைகளுக்கு பேங்க்கில் பொறுத்தளவு இந்த மாதிரி ஸ்கீமில் இல்லை போஸ்ட் ஆஃபீஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவாங்க. அப்போ குழந்தைகள் பேரில் ஓப்பன் பண்ணலாம். நாமினேஷன் உங்களை போட்டுக்கலாம். ஓகேவா? கார்டியனாக எங்களை போட்டுக்கலாம். ஆமாம், கார்டியனாக நீங்கள் போட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் பண்ணலாம், தென் ஆன்லைன்லேயும் நீங்கள் பண்ணலாம், தென் பேங்க்லேயும் பண்ணலாம். 3 விதமாக அதில் பண்ணலாம். ஓகேவா? ஓகே சார். ஓகே, வேறு என்ன டவுட் இருக்குது இந்த ஸ்கீமை பற்றி? சார் இப்போ வந்து இப்போ மெச்சூரிட்டி ஆனதுக்கப்புறம் இப்போ இந்த அமௌண்ட்டு எடுக்கிறோம். இப்போ குழந்தைங்க பேரெல்லாம் வருதுன்னா வந்து நம்ம மேக்ஸிமம் வந்து நம்ம இது இந்த மாதிரி அமௌண்ட் போடுறதுனாலே குழந்தைங்களோட மேரேஜுக்கு தான் போடுவோம். இப்போ அவங்க திடீர்னு ஹையர் ஸ்டடீஸ் படிக்கணும்னா இந்த அமௌண்ட் யூஸ் பண்ணிக்கலாமா? இதனால் எதுவும் ப்ராப்ளம் வருமா? இதனால் ப்ராப்ளம்லாம் ஒன்றும் கிடையாது. ஹையர் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் கொண்டு வந்தது எதனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பெண் குழந்தைங்களுக்கு 2 பெனிஃபிட்டு. படிப்பு செலவுக்கு ஒன்று தேவைப்படும், இன்னொன்று மேரேஜ் செலவுக்கு தேவைப்படும். அது 2க்கு தான் இந்த ஸ்கீம் மெயினாக கொண்டு வந்திருக்குது. ஓகேவா? ஆனால் என்ன, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது பெர் மந்த்து உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் 15 இயர்ஸு கம்பல்சரியாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். இல்லை நீங்கள் ஒரே ஷார்ட்டாக அடித்தாலும் வருஷத்துக்கு எவ்வளோன்னு அடிச்சுக்கலாம். நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு உங்களுக்கு 8.2 இந்த இயருக்கு, அதாவது 2025 உள்ள ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இதுதான். சரியா? இதை கால்குலேட் பண்ணி தான் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் வரும். ஆனால் இது என்னென்னா உங்களால் விட்ரா பண்ண முடியாது. 15 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் விட்ரா பண்ண முடியாது. உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் இப்போ 15 வருஷம் கட்டணுன்ற ரூல்ஸு. ஓகேவா? ஸோ 15 இயர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட்டாக கட்டி ஆகணும். அப்படி கட்டும்போது பார்த்தீங்கன்னா இன்கேஸ் 15 வருஷம் கட்டி முடிச்சிட்டிங்கன்னா அதை விட்ரா பண்ண முடியாது. அப்படி பண்ணனா பாட்டாக எடுத்துக்கலாம், பாட் அமௌண்ட் நீங்கள் எடுக்கலாம். ஆனால் உங்கள் குழந்தைகளுக்கு பெனிஃபிட்டாக இருந்தால் அவங்களுக்கு அட் தி ஏஜ் ஆஃப் 21 கம்ப்ளீட் ஆகணும். 21 வயசில் மட்டும்தான் அவங்களால விட்ரா பண்ண முடியும். வேறு ஏதாவது டவுட் இருக்கா? இல்லைங்க சார், மேக்ஸிமம் கிளியர் பண்ணிட்டீங்க சார். அப்போ 21 வயசில் அவங்களால எடுக்க முடிஞ்சுன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் வராது, அவங்க அக்கௌண்ட்டுக்கு மட்டும்தான் கிரெடிட் ஆகும். அவங்க சைன் பண்ணி தான் வாங்குகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஓகே சார், புரியுது சார். ஆமாம், ரைட்டா? ஸோ அவங்க அக்கௌண்ட்டுக்கு தான் கிரெடிட் ஆகும். ஸோ அவங்க மேரேஜுக்கு தென் ஸ்டடீஸ்க்கு அப்போ நீங்கள் அவங்கள்ட்ட சொல்லி நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம். ஓகேவா? இதனால் நான் போட்டேன், என் பொண்ணுக்கு போட்டது என் பொண்ணு கொடுக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு நீங்கள் எதுவும் கேட்க பண்ணக்கூடாது. பேங்க்லையும் சரி போஸ்ட் ஆஃபீஸ்லையும் சரி. புரியுது சார். நீங்கள் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, உங்கள் பொண்ணு பேரில் தான் போட்டிருக்கீங்க. ஆனால் ஸ்கீம் பொறுத்தளவு அவங்க அக்கௌண்ட்டுக்கு தான் கிரெடிட் ஆகும். சரியா? ஓகே சார். ஆமாம், நீங்கள் ஃபியூச்சரில் என்ன ஆகும் ஏதாகும்லாம் பயப்பட தேவையில்லை. உங்கள் பொண்ணு அக்கௌண்ட்டில் தான் கரெக்ட் ஆகும். ஓகே சார். ஓகேவா? ஓகே, கார்டினா நீங்கள் இருந்துக்கலாம், அவ்வளோதான். சரியா? ஏன்னா ஃபியூச்சருக்கு நீங்கள் போடுறீங்க, எதுக்காண்டி போடுறீங்கன்னா பொண்ணுக்கு ஒரு நகை எடுக்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் போடலாம். பொண்ணோட வாழ்க்கைக்காண்டி தான் சார் போடுறோம். ஆமாம், வாழ்க்கைக்காண்டி தானே போடுறீங்க. அப்போ போடலாம்னா போடக்கூடாதா? போடணும் சார், கண்டிப்பான முறையில் போடணும் சார். ஆனால் இதில் என்ன ஒரு ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு 5 குழந்தை இருக்குது, 5ல் ஒரு 3 பொண்ணு 2 பையன் அப்படின்னு வச்சுக்கோங்க. சொல்லுங்கள். இருக்குது சார்.
3 பொண்ணுனா 3 பொண்ணுங்க தனித்தனியாக பிரித்து தான் போகிறோம். 3 பொண்ணுக்கு இந்த ஸ்கீமில் உங்களால் போட முடியாது, உங்கள் ஒய்ஃபாலையும் போட முடியாது. இப்போ நீங்களும் உங்கள் ஒய்ஃபும் சேர்ந்து போடுறீங்கன்னா உங்களுக்கு பிறந்தக்கூடிய 2 குழந்தைகள் மட்டும்தான் நீங்கள் இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ண முடியும். 3வது குழந்தைங்களுக்கு பண்ண முடியாது. ஓகேவா? புரியுது சார். இந்த ஸ்கீமோட ப்ளஸ்ன்னு சொல்லலாம், தென் மைனஸ். ஏமா இப்போ நீங்கள் 5 குழந்தை இருக்குது, உங்களுக்கு 5 பெண் குழந்தை இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிச்சுக்கோங்க, 5 பெண் குழந்தைகள் நீங்கள் பேரில் டெபாசிட் பண்ண முடியாது. உங்களுக்குரிய 2 பெண் குழந்தைகள் மட்டும்தான் இந்த ஸ்கீமில் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஓகே, புரியுது சார். புரியுது சார். வேறு ஏதாவது டவுட் இருக்கா? வேறு இல்லைங்க சார். அதுக்கப்புறம் சிஸ்டர் பேரில் வேறு அம்மா பேரில் எதுவும் போடலாமான்னு கேட்டிங்கன்னா போட